நீங்க கட்டின தாலிய அவளோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பா நினைச்சிட்டு இருக்காளே, அந்த தாலிய அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறது தனத்தை கொல்ற மாதிரி, அவளோட வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்த்து கொல்ற மாதிரி. எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாகிறது தான் வழின்னா அப்புறம் இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. மாமா, நீங்க சாகணும்னு நினைச்சீங்கன்னா தனத்தையும் சேர்த்து சாகடிச்சிருங்க. அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. வாயும் வயிறுமா இருக்கிறவள சீரழிக்க விட்டதுதான் அவ உங்களை கட்டிக்கிட்டதுக்கு நீங்க கொடுத்த பரிசா? என்ன மன்னிச்சிரு சார். நீ சொல்றதோட நியாயம் எனக்கு புரியுது. நான் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்சிருப்பேன். என் சோடா ஃபேக்டரி வித்து அந்த ஹோட்டல வாங்கினேன். மாணிக்க அங்க கடை இருக்கையில் நான் இங்க கடை இருக்கணும் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன். என்னாச்சு? எல்லாம் போச்சு. எல்லாம் போய் அசிங்கம் தான் மிச்சம். ஊருக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் செஞ்சது முட்டாள்தனம் தான். அப்படி இல்ல மாமா, உன்னை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை பண்றதும் அது சந்தர்ப்ப சூழ்நிலையால நடக்காம போறதும் முட்டாள்தனம் இல்ல. ஆனா அதுக்காக மனசுடைஞ்சு சாக பாத்தீங்களே, அது மட்டும்தான் மாமா முட்டாள்தனம். சரி சரி, இன்னையோட இந்த பேச்சை நிறுத்திருங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பாருங்க. நாயும் நரியும் பொழைக்கிற இந்த உலகத்துல நாம மனுஷங்க பொழைக்க முடியாதா? இல்ல சார், என் பொழப்பு நாய் நரியோட கேவலமா போயிருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சரி, அந்த ஹோட்டல்காரர் உங்களை ஏமாத்தினானே, அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவன் இந்த ஊர் கிடையாது. எங்கேயோ இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பொழைக்க வந்தவனா. பூர்வீகம் சேலத்துக்கு பக்கத்துல. அதுவும் எனக்கு சரியா தெரியாது. ஊர் ஊரா தேடி அவனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்கிட்ட காசு இல்ல. தெரிஞ்சவங்கள்ட்ட 4-5 பேர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். பார்க்கலாம். கிடைச்சிடுவானா? கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்ல சார். இந்த மாதிரி திருட்டு பையில எல்லாம் கிடைச்ச காசை நேரம் செலவு பண்ணிருப்பானு. வேணா அவனை பிடிச்சி ஒண்ணு பண்ணலாம். ஆசை தீர அடிச்சு உதைக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? ஏன் மாமா, என் புருஷனோட நீங்க சண்டை போடாம ஒத்து போயிருந்தீங்கன்னா சொந்த மாமாவோட கடையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. இல்ல சார், அது ஒத்து வந்திருக்காது. ஏன் மாமா? நான் முரட்டுத்தனமா பேசுவேன், படபடன்னு வார்த்தையை கொட்டுவேன். ஆனா என்னால இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண முடியாது. ஒருவேளை உன் புருஷன் கூட சேர்ந்திருந்தா பிரச்சனைங்க தான் அதிகமா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சுந்தரனை வீட்டுல அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி எல்லாரும் என்னையே பேசினாங்க. மாமா கூட என் மேலதான் கொச்சுக்கிட்டாரு. மேலோட்டமா பார்த்தா எல்லாருக்கும் என் கோபம் தான் தெரியும். மாணிக்கத்தோட சூழ்ச்சி தெரியாது. அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே என்ன யோக்கிய மாதிரி என்ன தூண்டி வர மாதிரி பேசினான் தெரியுமா? எங்க அவங்க கூட நான் வந்து சேர்ந்துட போறவங்க பயம். ஆனா மாமாவும் சுந்தரன் ஒன்று இருக்காங்கிறதுக்காக நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சான். அவன் நடிக்கிறான் தெரிஞ்சதுனால தான் அவன் மேல எனக்கு கோபம் அதிகமாகி வார்த்தையை கொட்டிட்டேன், கெட்ட பேர் வாங்கிட்டேன். என்னால மாணிக்க மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க தெரியாது.